உங்களுக்காக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். சென்னையின் பிரபல ரவுடி என்கவுண்டரில் சுட்டுக்கொலை. யார் இந்த காக்காத்தோப்பு பாலாஜி? சென்னையின் பிரபல ரவுடி காக்காத்தோப்பு பாலாஜியை போலீசார் என்கவுண்டரில் சுட்டுக் கொன்றனர். சென்னை பிராட்வே PRN கார்டன் பகுதியை சேர்ந்தவர் பாலாஜி என்கின்ற காக்காத்தோப்பு பாலாஜி. கொலை முயற்சி, மிரட்டல் என மொத்தம் 59 வழக்குகளில் தொடர்புடையவர். சென்னை அண்ணா சாலையில் கடந்த 2020ஆம் ஆண்டு மார்ச் 3ஆம் தேதி காக்காத்தோப்பு பாலாஜியும் அவரது நெருங்கிய நண்பருமான தென் சென்னை தாதா CD படியும் காரில் சென்று கொண்டிருந்த போது ரவுடி சம்போ செந்தில் தரப்பினர் நாட்டு வெடிகுண்டுகளை வீசினர். இதில் நூலிலையில் இருவரும் உயிர் தப்பினர். இந்த சம்பவத்துக்கு பிறகு கைதாகி சிறை சென்ற பாலாஜி சிறையில் இருந்து வெளிவந்த பிறகு ஆந்திர எல்லையோர பகுதியில் பதுங்கியிருந்து வழக்கம் போல தனது ஆட்கள் மூலம் ரவுடிசம், கட்ட பஞ்சாயத்து, மாமூல் வசூலில் ஈடுபட்டு வந்தனர். போலீசாரின் தொடர் நெருக்கடி காரணமாக சென்னை நகருக்குள் தலை காட்டாமல் இருந்தனர். இந்த நிலையில் கொடுக்கையூர் முல்லை நகர் பகுதியில் போலீசார் இன்று அதிகாலை வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அதிவேகமாக வந்த ஒரு காரை வடக்கி சோதனையிடம் முயன்றபோது கார் நிற்காமல் சென்றது. இதையடுத்து போலீசார் அந்த காரை விரட்டி சென்று வியாசர்பாடி PSNL குடியிருப்பு அருகே மடக்கினர். அப்போதுதான் காரில் இருந்தது காக்காத்தோப்பு பாலாஜி என தெரிய வந்தது. அவரை போலீசார் பிடிக்க முயன்ற போது 2 முறை துப்பாக்கியால் சுட்டுள்ளனர். போலீசார் ஒதுங்கிக் கொண்டனர். இதில் ஒரு குண்டு கொடுக்கையூர் காவல் ஆய்வாளர் சரவணர் வாகனத்தின் மீதும் மற்றொரு குண்டு அருகில் உள்ள சுவற்றிலும் பாய்ந்தது. இதனையடுத்து கொடுக்கையூர் காவல் ஆய்வாளர் சரவணர் தற்காப்புக்காக துப்பாக்கியால் சுட்டார். இதில் மார்பில் குண்டு பாய்ந்து காக்காத்தோப்பு பாலாஜி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அவரது சடலம் பிரேத பரிசோதனைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. காக்காத்தோப்பு பாலாஜியின் பின்னணி: பள்ளியில் படிக்கும் போதே டீச்சர் கேட்ட கேள்விக்கு உறவினர் துறையை போலவே நான் ரவுடியாவேன் என்று கூறி ஆசிரியரை அதிர்ச்சியடைய வைத்தார். 9ஆம் வகுப்பு வரை படித்த இவர் ஆரம்ப காலத்தில் அடிதடி வழக்குகளில் கைது செய்யப்பட்டு காவல் நிலையத்திற்கு சென்றார். காக்காத்தோப்பு பகுதியில் யுவராஜ் மற்றும் இன்பராஜ் ஆகியோர் வைத்ததுதான் எழுதப்படாத சட்டமாக இருந்தது. அவர்களின் நட்பு பாலாஜிக்கு கிடைத்தது. மூல கொத்தளத்தை சேர்ந்த ரவுடி தாமுவின் அண்ணன் புஷ்பாவை கொலை செய்ய யுவராஜ், இன்பராஜ், பாலாஜி ஆகியோர் ஸ்கெட்ச் போட்டனர். புஷ்பா கொலைதான் பாலாஜியின் முதல் கொலை என்கின்றனர் போலீசார். இதையடுத்து காவல் நிலையங்களில் பாலாஜியின் பெயர் பிரபலமாக தொடங்கியது. இதனால் யார் பெரியவன் என்ற போட்டி பாலாஜிக்கும் யுவராஜுக்கும் இடையே ஏற்பட்டது. இந்த போட்டியில் யுவராஜ் கொலை செய்யப்பட்டுள்ளார். அதன் பிறகு பாலாஜியின் பெயரோடு காக்காத்தோப்பு அடைமொழியானது. வடசென்னையை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர காக்காத்தோப்பு பாலாஜி திட்டமிட்டார். அதற்கு தடையாய இருந்தவர்களை அடுத்தடுத்து காக்காத்தோப்பு பாலாஜி மற்றும் அவரின் கூட்டாளிகள் கொலை செய்தனர். சில ஆண்டுகள் பிரபல ரவுடி நாகேந்திரனிடம் நெருங்கிய நட்பில் இருந்தார். பிறகு அவரிடமிருந்து விலகினார். மனைவியின் கண் முன்னால் நடந்த கொலை. யானைகவுனி பகுதியை சேர்ந்த பாலுவுக்கும் காக்காத்தோப்பு பாலாஜி தரப்புக்கும் தகராறு ஏற்பட்டது. கடந்த 2009ஆம் ஆண்டு பாலுவின் தம்பியான சதீஷ் கொலை செய்யப்பட்டுள்ளார். 2011ஆம் ஆண்டு நடந்த கொலையை இன்னமும் பரபரப்பாக காவல்துறையினர் பேசுவதுண்டு. பில்லா சுரேஷ் என்பவர் வீட்டின் மேற்கூரையை உடைத்து உள்ளே இறங்கிய காக்காத்தோப்பு பாலாஜி கூட்டாளிகள் பில்லா சுரேஷை அவரது மனைவி கண்ணின் எதிரே தலையை வெட்டி கொலை செய்தனர். அடுத்த அரை மணி நேரத்தில் ரவுடி விஜயகுமாரன் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். ரவுடி சாம்ராஜ்யத்தில் கொடிக்கட்டி பறந்த காக்காத்தோப்பு பாலாஜி செம்மர கடத்தலிலும் ஈடுபட தொடங்கினார். செம்மர கடத்தலில் மையப்பகுதியான மாதவரத்தில் செம்மர பிசினஸ் செய்பவர்களுடன் காக்காத்தோப்பு பாலாஜிக்கு அறிமுகம் கிடைத்தது. அதன் பிறகு பாலாஜியின் வளர்ச்சி விஸ்வரூபம் எடுத்தது. அவரின் லைஃப் ஸ்டைலே மாறியது.
சென்னை மத்திய குற்றப்பிரிவில் உள்ள ரவுடிகள் ஒழிப்பு பிரிவு மற்றும் ஒருங்கிணைந்த குற்றப்பிரிவு போலீசார், வழக்கு நிலுவையில் உள்ள காவல் நிலைய போலீசார் என அனைத்து போலீசாரின் பார்வையும் காக்காத்தோப்பு பாலாஜி மீது விழுந்தது. சிறைக்கு செல்லுவதும் பிறகும் வெளியில் வருவதும் காக்காத்தோப்பு பாலாஜிக்கு வழக்கமாகியது. இந்நிலையில் அவர் துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.